மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். முதல் நாளிலேயே ஆர்வத்துடன் மனு வாங்கிச் சென்ற நிர்வாகிகள், தொண்டர்கள். வடக்கிற்கும் வாரி வழங்குகிறது தெற்கு என்ற கருத்து பிரிவினைவாத கட்சியின் மொழி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். சென்னையில் இன்று நடைபெறுகிறது மக்கள் நீதி மய்யத்தின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழா. மக்களவைத் தேர்தல் கூட்டணியை கமல் அறிவிப்பாரா என்று எதிர்பார்ப்பு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாமக நிர்வாகிகளுடன் ராமதாஸ் இன்று ஆலோசனை. கூட்டணி முடிவு செய்யப்படாத நிலையிலும் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தக்கூடிய பாமக. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச ஷூ. மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடிக்கு மெட்ரோ ரயில் வழித்தடம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். கூவத்தூரில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்களை நடிகைகளுடன் தொடர்புபடுத்தி முன்னாள் நிர்வாகி பேசியதால் சர்ச்சை. விளம்பரம் தேடுவதற்காக தன்னை தொடர்புபடுத்தி கீழ்த்தரமாக பேசுவதாக நடிகை த்ரிஷா கண்டனம். பிரபல நடிகையை தொடர்புபடுத்தி சர்ச்சை கருத்து வெளியிட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜி பேச்சுக்கு எதிர்ப்பு. பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்ததால் வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டார். நான் இந்த ஊடகம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பெப்சிக்கும் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட அந்த திரிசம்மாவுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து, ஒருவேளை மனம் புண்படும்படியாக இருந்திருந்தால் என் சார்பாக வருத்தத்தை தெரிவிக்கிறேன். 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகின்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 28ஆம் தேதி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். வருங்கால மனைவிக்கு அழகான சிரிப்பை காண்பிக்க ஸ்மைல் டிசைனிங் அறுவை சிகிச்சைக்கு சென்ற வாலிபர் உயிரிழப்பு. ஹைதராபாத் பல் மருத்துவமனை மீது உறவினர்கள் புகார். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே யூடியூப் பார்த்து கொள்ளை முயற்சி. கோத்தகிரி வட்டார தோட்டக்கலை அலுவலர் கைது. நாகர்கோவில் அருகே தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட பாறாங்கற்கள் மற்றும் மாட்டுத்தலை. ரயிலை கவிழ்க்க சதியா என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை. சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. வாக்குச்சீட்டுகளில் தேர்தல் அதிகாரி திருத்தங்களை செய்த நிலையில் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு. மும்பையில் நடைபெற்ற தாதா சாஹேப் பால்கே சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகையாக நயன்தாரா தேர்வு. ஜவான் படத்தில் நடித்ததற்காக விருது வழங்கி கௌரவிப்பு. உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நாரமன் காலமானார். 95 வயதான நிலையில் உடல்நலக்குறைவால் மரணம். பாலிவுட் நடிகை வித்யா பாலன் பெயரில் போலியாக இன்ஸ்டாகிராம் கணக்கு. மக்களிடம் பணம் கேட்டு மோசடி செய்தவர்கள் மீது மும்பை காவல்துறை வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மார்ச் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். வரி வருவாய் பங்கீட்டில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக ஆதாரத்துடன் தன்னை எதிர்கொள்ள தயாரா என்று தமிழ்நாடு அரசுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சவால் விடுத்துள்ளார். தெற்குதான் வடக்குக்கு சோறு போடுவதாக கூறுவது பிரிவினைவாத கட்சியின் மொழி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தனியார் நாளிதழுக்கு பேட்டியளித்தவர் மாநிலங்களுக்கு வரி பங்கீடு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விளக்கமளித்தார். ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், ஜிஎஸ்டி சட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் இடம் இல்லாத போது எந்த இழப்பீடு எப்படி கணக்கிடப்பட்டது என்று வினவினார்.
கொரோனா காலத்தில் ஜிஎஸ்டி இல்லை என்றால் மாநிலங்களின் நிதிநிலை மொத்தமாக நலிந்திருக்கும் என்றும் எச்சரித்த அவர், அதனால் மத்திய அரசை இதில் குறை கூறுவதற்கு எதுவும் இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். வரி வருவாய் பங்கீட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாக தமிழ்நாடு அரசின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நேரடி வரி வருவாயில் பாரபட்சம் காட்டப்படுகிறதா அல்லது ஜிஎஸ்டி வரி வருவாயில் பாரபட்சம் காட்டப்படுகிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டி தவறான தகவலை பரப்புவதே வாடிக்கையாகிவிட்டதாகவும் கவலை தெரிவித்த அவர், உண்மையில் பதில் வேண்டும் என்றால் ஆதாரத்துடன் தன்னை எதிர்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். தெற்குதான் வடக்கிற்கு சோறு போடுவதாக முதலமைச்சர் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், இது பிரிவினைவாத கட்சியின் மொழி என்றும் சாடியுள்ளார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தவறிய வடமாநிலங்களுக்கு நிதியை கூடுதலாக வழங்கக்கூடாது என்ற வாதம் நிதிக்குழுவில் எடுபடுமா என்பது தெரியவில்லை என்று கூறிய நிதியமைச்சர், நிதி பங்கீட்டை முடிவு செய்யும் போது மனிதவள மேம்பாட்டு சாதனைகளுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கும்படி நிதிக்குழுவிடம் வாதிடலாம் என்றும் தென் மாநிலங்களுக்கு யோசனை தெரிவித்தார். மாநிலங்களின் அரசியல் தலைமையும் அதிகாரிகளும் சாதுரியமாக இருந்தால் அவர்கள் நினைப்பதை நிதிக்குழுவில் சாதிக்கலாம் என்றும், அதை விடுத்து மத்திய அரசை குறை கூறக்கூடாது என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே யூடியூப் பார்த்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கோத்தகிரி வட்டார தோட்டக்கலை அலுவலர் கைது செய்யப்பட்டார். கேதம்பாளையம் பகுதியை சேர்ந்த நடராஜன் என்பவரின் வீட்டிற்குள் அதிகாலை நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நேற்று முன்தினம் புகுந்தார். அவர் வீட்டின் ஹாலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த நடராஜன் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றார். அப்போது சத்தம் கேட்டு நடராஜனும் அவருடைய மகனும் வெளியே வந்ததால் அந்த நபர் தப்பி ஓடினார். இதுகுறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் கடம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கோத்தகிரி வட்டார தோட்டக்கலை அலுவலர் தயானந்த் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் கையாடல் செய்த விவசாயிகளுக்கான மானிய தொகையை 3 மாதத்தில் திருப்பி செலுத்த அவருக்கு அரசு உத்தரவிட்டது தெரியவந்தது. இதனால் ஊதியமில்லாத விடுப்பில் சொந்த ஊரான கடத்தூருக்கு அவர் வந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டார். அதற்காக யூடியூப் பார்த்து கொள்ளையடிக்க பயிற்சி பெற்றதாகவும் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். திரையரங்களில் கிரிக்கெட் திரையிட அனுமதிக்குமாறு தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விஜய் அரசியலுக்கு சென்றதால் சினிமாவிற்கு பாதிப்பு இல்லை என்றும் திருப்பூர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திரையரங்குகளை நோக்கிச் செல்லும் மக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதால் புதிய படங்களை வெளியிடுவதை விட பழைய படங்களை வெளியிட்டு லாபம் பார்த்து விடலாம் என்ற எண்ணத்தில் பிரபல தியேட்டர்கள் கூட ரீரிலீஸ் ட்ரெண்டில் களமிறங்கியுள்ளன. திரையரங்குகளில் டிக்கெட் விலையை குறைத்தால் ரசிகர்களின் எண்ணிக்கை கூடும் என தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜா ஒரு யோசனையை முன்வைத்தார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருப்பூர் சுப்பிரமணியம், கடந்த 4 மாதங்களாக திரையரங்குகளில் ரசிகர்களின் வருகை குறைந்துவிட்டது என்றார். படம் ரிலீஸான 4 வாரங்களில் ஓடிடியில் வெளியிடுவதுதான் அதற்கு காரணம் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்தி படங்கள் எல்லாமே 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் போடுறாங்க, 56 நாள் கழிச்சு. பட் நம்ம தமிழ் படங்களுக்கு அந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் திரையரங்கு உரிமையாளர்கள் நாங்கள் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் 4 வாரம் கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். தயாரிப்பாளர் சங்கத்தோட இணைஞ்ச ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஓடிடி டைமை 8 வாரமாக மாற்றுறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். ஷேர் எனப்படும் பங்கீட்டுத் தொகை அதிகமாக உள்ளதாக குற்றஞ்சாட்டிய திருப்பூர் சுப்பிரமணியம், 1ஆம் தேதி முதல் 60% மேல் ஷேர் கொடுப்பதில்லை என முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில்தான் உள்ளூர் பொழுதுபோக்கு வரி 8% உள்ளதாகவும் இதனை நீக்க வலியுறுத்த உள்ளதாகவும் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். வசூல் சாதனை என சொல்லப்படும் பெரும்பாலான படங்கள் வெற்றி பெறுவதே இல்லை என கூறியவர், சக்சஸ் மீட்கள் எல்லாம் வெறும் விளம்பர யுக்தியே என்றும் போட்டுடைத்தார். அதாவது சினிமாங்கிறது ஒரு மிகைப்படுத்தி சொல்றதுதான் சினிமா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெருசா வசூல் ஆயிடுச்சுன்னு விளம்பரம் பண்ணோம்னா படம் சக்சஸா இருக்குது, நல்ல படமா இருக்குன்னு நினைச்சு தியேட்டருக்கு வருவாங்கன்னு நினைச்சு அந்த நம்பிக்கை அது ஒரு விளம்பர யுக்தி. மற்றபடி அதுல எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நாங்க சொல்ல முடியல. நிறைய படத்துல அது உண்மை அல்லன்னு எங்க மனசாட்சிக்கு தெரியும். அத்துடன் திரையரங்குகளில் மல்டி ஈவென்ட்ஸ் நடத்த அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்த திருப்பூர் சுப்பிரமணியம், கிரிக்கெட் போட்டிகளை நேரலை செய்ய அனுமதிக்குமாறும் அரசிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக கூறினார். பட் நிறைய மாவட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க திரையரங்கம் மட்டும் ஈவெண்ட்ஸ் கூட நடத்திக்கலாம். நீங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடத்திக்கலாம், ஒரு திருமணம் நடத்திக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டுக்கலாம். நிறைய இந்த ஃபுட்பாலே பார்த்துருப்பீங்க நீங்க.
ஃபுட்பால் வந்து நிறையா மாநிலத்தில் வந்து பிவிஆர் குரூப் தியேட்டரில் போட்டாங்க, ஃபுட்பால் போட்டாங்க, கிரிக்கெட் போட முடியும். அந்த மாதிரி மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கேட்டு அரசாங்கத்திற்கு மனு கொடுக்குறது முடிவு பண்ணி வச்சிருக்கோம். விஜய் அரசியலுக்கு சென்றால் திரையரங்குகளுக்கு பாதிப்பா என்ற கேள்விக்கு பதிலளித்த திருப்பூர் சுப்பிரமணியம், யார் எங்கு சென்றாலும் சினிமா தொழிலுக்கு பாதிப்பில்லை என்றார். அவங்க விருப்பப்படி அவங்க தொழில் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, அவங்க வேணுங்கிற இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அதனால யார் எங்கே போனாலும் அந்தந்த தொழில் நடந்துட்டு தான். ஒரு கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா, ஒரு ஆர்டிஸ்டும் கரெக்டாக அந்த படத்துக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா பெரிய கலெக்ஷன் வரும். ஒரு கண்டென்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டுனா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அந்த படத்துக்கு மக்கள் வரமாட்டாங்க. தியேட்டர் பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரை சந்தித்து பேச இருப்பதாகவும் திருப்பூர் சுப்பிரமணியம் கூறினார். மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் பஞ்சாப் விவசாயிகள் மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணியை தொடங்கியுள்ளனர். கூடுதல் தகவலை இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, கள நிலவரம் என்ன? தற்போது மீண்டும் என்ன விதமான போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க? பஞ்சாப் ஹரியானா எல்லையிலிருந்து தற்பொழுது விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய பேரணியும் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசினுடனான நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகளான தோல்வியில் முடிவடைந்த அடுத்து தற்பொழுது இந்த பேரணியை மீண்டும் அவர்கள் ஷம்பு எல்லையிலிருந்து தொடங்குவதற்காக அந்த பகுதியில் குடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக பேரணியில் டிராக்டர்கள், பொக்கலின்கள், ஜேசிபி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை நேற்று பஞ்சாப் ஹரியானா மாநில அரசாங்கமானது உயர்நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கப்படாது என்று ஹரியானாவினுடைய அரசாங்கம் சார்பாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பஞ்சாபில் போராட்டத்திற்கான தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படாத நிலையில் ஹரியானா மாநிலம் முழுவதுமே தடையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து பலத்த கடும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. எல்லைப் பகுதியை தாண்டி அவர்கள் செல்லாத வகையில் தடுப்புகள் கூடுதலாக அமைக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு வீரர்கள் அந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இருந்தாலும் முதற்கட்டமாக அங்கு கூடி சம்பு எல்லையில் கூடி அதன் பிறகு அங்கிருந்து டிராக்டர்கள் மூலமாகவும் பேரணி செல்வதற்கான ஒரு முயற்சியை இன்னும் சற்று நேரத்தில் விவசாயிகள் அங்கிருந்து தொடங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடுமையான தடைகள் என்பது காவல்துறை அதிகாரிகளுக்கு சார்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஷம்பு பகுதி முழுவதுமே மூடப்பட்டு 144 தடை உத்தரவும் அந்த பகுதியில் காவல்துறையால் விதிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.